வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களிடம் ஒரு கதையை சொல்லப் போவதில்லை. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளிந்திருக்கும் அந்த பிரம்மாண்டமான உண்மையை பற்றி பேசப் போகிறேன். ஒரு வினாடி உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றியிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கை ஒரு இருண்ட அறைக்குள் பூட்டப்பட்டது போல தோன்றுகிறதா? உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை மதிக்காமல், உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் அவமானப்படுத்துவது போல இருக்கிறதா? உங்கள் வாழ்வின் மிக மோசமான ஒரு தருணத்தை நினைத்து பாருங்கள். உங்களை நேசித்தவர்கள் உங்களை கைவிட்ட தருணம். நீங்கள் நம்பிய காரியம் படுதோல்வி அடைந்த தருணம். இனி வாழ்ந்து என்ன பயன் என்று நீங்கள் ஒரு மூலையில் முடங்கி அழுத அந்த இருண்ட இரவு என அனைத்தையும் நினைத்து பாருங்கள். நண்பர்களே, இது நமக்கு மட்டும் நடப்பதில்லை. புராண காலத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு வெற்றியாளரும் சாதனையாளரும் இது போன்ற கடினமான காலங்களை கடந்துதான் வந்திருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இதை ஒரு சிறிய விதையின் வாழ்க்கை போராட்டமே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த சிறு விதைக்கும் அப்படி ஒரு இரவு இருந்தது. அந்த இரவு ஒரு நாளோடு முடிந்து விடவில்லை. அது நீண்டு கொண்டே இருந்தது. அந்த விதை மண்ணுக்கடியில் கிடந்தது. ஆனால் மேலே உலகம் இயங்கிக் கொண்டிருந்தது. பறவைகள் பாடின, மனிதர்கள் சிரித்தார்கள், வாகனங்கள் இரைச்சலிட்டன. ஆனால் அந்த விதைக்கு சுற்றி இருந்தது வெறும் மௌனம் மட்டுமே. அது ஒரு பயங்கரமான கசப்பான மௌனம். நான் இங்கே வீழ்ந்து கிடக்கிறேன் என்பது இந்த உலகிற்கு தெரியுமா என்று அது தன்னைத்தானே கேட்டுக்கொண்டது. நண்பர்களே, நம் வாழ்விலும் அப்படித்தான். நாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மை சுற்றியுள்ள உலகம் அதன் போக்கில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். நம் அழுகுரல் யாருக்கும் கேட்காது. அந்த தனிமையை வாட்டி வரைக்கும். நாம் இருளை பார்த்து பயப்படுகிறோம். இருள் என்றால் தீமை என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த விதைக்கு அந்த இருள்தான் ஒரு கருவறையாக இருக்கிறது. ஒரு தாயின் கருப்பை இருட்டாகத்தான் இருக்கிறது. ஒரு வைரம் உருவாகும் நிலத்தின் ஆழம் இருட்டாகத்தான் இருக்கிறது. ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், உங்களை உலகம் புதைப்பதாக நீங்கள் நினைக்கும் போதுதான் பிரபஞ்சம் உங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறது. புதைப்பதற்கும் விதைப்பதற்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான் இருக்கிறது. நீங்கள் ஒரு சடலமாக இருந்தால் உலகம் உங்களை புதைக்கும். நீங்கள் ஒரு விதையாக இருந்தால் உலகம் உங்களை விதைக்கும். நீங்கள் எது என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். அந்த விதை மண்ணுக்குள் கிடந்தபோது அந்த விதையை சுற்றி இருந்த மற்ற விதைகள் ஏன் அழுகின? அவை ஏன் செடியாகவில்லை? ஏனென்றால் அவை அந்த இருளை தற்காலிகமானது என்று நம்பவில்லை. இதுதான் என் விதி, நான் மண்ணுக்குள் வந்துவிட்டேன், இனி நான் மண்ணோடு மண்ணாக போகிறேன் என்று அவை சரணடைந்தன. நம் சமூகத்திலும் இப்படி பலர் உண்டு. ஒரு தோல்வி வந்தவுடன் என் விதி அவ்வளவுதான் என்று முடங்கி விடுவார்கள். குடிக்கும் போதைக்கும் விரக்திக்கும் அடிமையாகி மெல்ல மெல்ல மனதளவிலும் உடல் அளவிலும் அழுகி போவார்கள். ஆனால் நம் விதை ஒரு போராளி. அது அந்த இருளை ஒரு பாடமாக பார்த்தது. இந்த இருள் என்னை மறைக்கவில்லை. மாறாக என்னை வளர்க்க தேவையான சத்துக்களை சேகரிக்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்று அது நினைத்தது. அந்த விதைக்கு யாரும் துணையாக இல்லை. கைபேசி இல்லை, இணையம் இல்லை, ஆறுதல் சொல்ல நண்பர்கள் இல்லை. அது அந்த தனிமையில் தவம் இருந்தது. அந்த தவம் எதற்காக தெரியுமா? தன் பலம் என்னவென்று தனக்கே புரிய வைப்பதற்காக. நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்படும் போது அதை கண்டு அஞ்சாதீர்கள். அந்த தனிமையை தவமாக மாற்றுங்கள். நீங்கள் யார்? உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் பலவீனம் என்ன என்பதை அந்த இருளில் தேடுங்கள். ஒளியில் எல்லாமே தெரியும். ஆனால் இருளில்தான் உண்மை தெரியும். அந்த விதை அந்த இருளில் அப்படியே இருந்துவிடவில்லை. அது காத்திருந்தது. எது வந்தாலும் சரி, இந்த மண்ணை தாண்டி நான் மேலே செல்வேன் என்ற அந்த ஒற்றை வைராக்கியம் அதன் கருவில் உருவானது. அன்பு நண்பர்களே, இது ஒரு மகா காவியத்தின் முதல் அத்தியாயம். இந்த இருள்தான். உங்கள் வாழ்க்கை இன்று இருட்டாக இருந்தால் நீங்கள் முதல் அத்தியாயத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த விதைக்கு தெரியாது மேலே ஒரு பிரம்மாண்டமான சூரியன் காத்துக் கொண்டிருக்கிறது என்று. அந்த விதைக்கு தெரியாது தான் ஒரு நாள் 1000 பேருக்கு நிழல் தரும் ஆலமரமாக போகிறோம் என்று. அதுபோல உங்களுக்கும் தெரியாது இன்று நீங்கள் சிந்தும் கண்ணீர் நாளை முத்துக்களாக மாறப்போகிறது என்பது. இன்று உங்களை அவமானப்படுத்தும் உலகம் நாளை உங்களை கொண்டாடும் என்பது. ஆனால் அதற்கு நீங்கள் அந்த இருளை கடக்க வேண்டும். அழுகி போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும்போது 2 வழிதான் இருக்கிறது. ஒன்று, சூழ்நிலையை குறை சொல்லி அப்படியே அழுது கொண்டு அழிந்து போவது. இரண்டாவது, வந்த கஷ்டத்தை எரிபொருளாக மாற்றி மேல் நோக்கி எழுவது. வலியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வலி என்பது உங்களை சிதைக்கும் ஆயுதம் அல்ல. அது உங்கள் பழைய பிம்பத்தை உடைக்கும் மொழி. அந்த விதையுடைய தொடங்கிய தருணத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதன் தோல் கிழிகிறது. அதன் உடல் 2ஆக பிளக்கிறது. அதுவரை அது எதை நான் என்று நினைத்ததோ அந்த அடையாளம் அழிகிறது. இதுதான் மிக முக்கியமான கட்டம். உங்கள் பழைய பழக்கங்களை விட சொல்லும் போது உங்களுக்கு வலிக்கும்.
உங்கள் ஈகோவை விடச் சொல்லும்போது வலிக்கும். உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வரும்போது உடல் துடிக்கும். ஆனால் அந்த தோல் உரிக்கப்படாவிட்டால் உள்ளே இருக்கும் அந்த பச்சை மூளை வெளியே வர முடியாது. வெற்றி என்பது ஒரு அழகான பூங்கா அல்ல. அது தன் உடலை தானே கிழித்து கொண்டு வெளியே வரும் ஒரு பிரசவ வலி. நண்பர்களே, உங்கள் கனதுக்காக நீங்கள் போராடும்போது உங்கள் தூக்கம் போகும், உங்கள் நிம்மதி போகும், உங்கள் உறவுகள் உங்களை விட்டு பிரியும். அதுதான் உங்கள் வாழ்வின் மறுபிறவி. அந்த வலிதான் உங்களை ஒரு மகா சக்தியாக மாற்றப் போகிறது. வலியை பார்த்து சிரிக்க பழகுங்கள். அந்த மூளை வெளியே வந்தபோது அது சந்தித்த முதல் தடையை கவனித்தீர்களா? அதன் மேலே அதிகப்படியான மண் கிடந்தது. ஒரு சின்னஞ்சிறு செடியால் இவ்வளவு பெரிய மண்ணை தள்ள முடியுமா என்று உலகம் சிரித்திருக்கும். ஆனால் அந்த விதைக்கு ஒரு ரகசியம் தெரிந்திருந்தது. எது உன்னை அமுக்குகிறதோ அதை நீ மிதித்தால் அதுவே உனக்கு ஏணியாகும். மண் அதை அமுக்க அமுக்க அது தன் வேர்களை இன்னும் ஆழமாக பாய்ச்சியது. கீழே வேர் பலமானால்தான் மேலே விழுதுகள் வர முடியும். உங்களை யாராவது அவமானப்படுத்துகிறார்களா? உங்களை யாராவது கீழே தள்ளுகிறார்களா? சந்தோஷப்படுங்கள். அவர்கள் உங்களை இன்னும் ஆழமாக வேர்விட உதவுகிறார்கள். அவர்கள் உங்களை அமுக்க அமுக்க நீங்கள் இன்னும் பலமாக மேலே வருவீர்கள். ஒரு கட்டத்தில் செடி பூவாக மாறியது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் சுயநலமாக வாழ்வதில் பெருமை இல்லை என்று அதற்கு தெரிந்தது. தான் பட்ட கஷ்டம்தான் கண்ட வெற்றி. இது உலகிற்கு பயன் தர வேண்டும் என்று அது நினைத்தது. அது பூவாக மலர்ந்ததும் தேனீக்கள் வந்தன. அதன் மனம் திசையெங்கும் பரவியது. நீங்கள் ஜெயிப்பது உங்கள் பசிக்காக மட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி இன்னும் 1000 பேரின் பசியை தீர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு முன்மாதிரியாக மாற வேண்டும். அந்த விதை இன்று ஒரு காடாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனாக தொடங்கிய உங்கள் பயணம் ஒரு சமுதாய மாற்றமாக முடிய வேண்டும். நீங்கள் விழும்போது சத்தம் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எழும்போது இந்த உலகமே அதிர வேண்டும். அந்த விதையைப் போல நீங்களும் ஒரு நாள் பிரம்மாண்டமாய் வளர்ந்து நிற்பீர்கள். அன்று உங்களை புதைத்த மண் உங்களை அண்ணாந்து பார்க்கும். இது போன்ற வீடியோக்களுக்கு ரைஸ் லைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் மேலே அதிகப்படியான மண் கிடந்தது. ஒரு சின்னஞ்சிறு செடியால் இவ்வளவு பெரிய மண்ணை தள்ள முடியுமா என்று உலகம் சிரித்திருக்கும். ஆனால் அந்த விதைக்கு ஒரு ரகசியம் தெரிந்திருந்தது. எது உன்னை அமுக்குகிறதோ அதை நீ மிதித்தால் அதுவே உனக்கு ஏணியாகும். மண் அதை அமுக்க அமுக்க அது தன் வேர்களை இன்னும் ஆழமாக பாய்ச்சியது. கீழே வேர் பலமானால்தான் மேலே விழுதுகள் வர முடியும். உங்களை யாராவது அவமானப்படுத்துகிறார்களா? உங்களை யாராவது கீழே தள்ளுகிறார்களா? சந்தோஷப்படுங்கள். அவர்கள் உங்களை இன்னும் ஆழமாக வேர்விட உதவுகிறார்கள். அவர்கள் உங்களை அமுக்க அமுக்க நீங்கள் இன்னும் பலமாக மேலே வருவீர்கள். ஒரு கட்டத்தில் செடி பூவாக மாறியது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் சுயநலமாக வாழ்வதில் பெருமை இல்லை என்று அதற்கு தெரிந்தது. தான் பட்ட கஷ்டம்தான் கண்ட வெற்றி. இது உலகிற்கு பயன் தர வேண்டும் என்று அது நினைத்தது. அது பூவாக மலர்ந்ததும் தேனீக்கள் வந்தன. அதன் மனம் திசையெங்கும் பரவியது. நீங்கள் ஜெயிப்பது உங்கள் பசிக்காக மட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி இன்னும் 1000 பேரின் பசியை தீர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு முன்மாதிரியாக மாற வேண்டும். அந்த விதை இன்று ஒரு காடாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனாக தொடங்கிய உங்கள் பயணம் ஒரு சமுதாய மாற்றமாக முடிய வேண்டும். நீங்கள் விழும்போது சத்தம் கேட்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எழும்போது இந்த உலகமே அதிர வேண்டும். அந்த விதையைப் போல நீங்களும் ஒரு நாள் பிரம்மாண்டமாய் வளர்ந்து நிற்பீர்கள். அன்று உங்களை புதைத்த மண் உங்களை அண்ணாந்து பார்க்கும். இது போன்ற வீடியோக்களுக்கு ரைஸ் லைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.